உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3 வருஷமாக ஒரு பெரிய வழக்காடுதலும் வாக்குவாதங்களும் நடந்து போராட்டத்துக்குரிய சொத்தாக அது இருக்குது. அதை ஜெயிச்சு விற்று உன் பிரச்சனையை தீர்த்தந்தா போதுங்களா? வேறு என்ன வேணும்? அந்த பத்திரத்தில் பார்த்தேன், ஒரு லேடிஸுடைய பேர் இருக்குது. அந்த வாரிசுகளும் அதில் வந்து தலையிடுவாங்க. ஆனால் தலைமை பத்திரத்தில் அது இருக்குது, இப்போ இருக்க பத்திரத்தில் அது இல்லை. அதனால் அந்த உரிமையை உனக்கு வாங்கி தரேன். வேறு என்ன வேணும்? கைத்தடி மாற்றி தரேன். இப்படி பௌர்ணமி உத்தரவு கடிச்சு விடுறேன். கர்மசாமிக்கு கடலூர் மாவட்டம் தன்னுடைய தொழில் சரிவு நஷ்டங்களை பற்றி வேதனையுடன் கேட்க வந்தவங்க. என்ன தொழில்ப்பா? கால் வந்துட்டு வரலாம். பக்கத்தில் அவ்வளோ தூரம் இருந்தால் எப்படி நான் உதவி தர முடியும்? கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உனக்கு இன்னும் சில பேர்கள் பணம் தர வேண்டியது இருக்குது, அதெல்லாம் வந்து சேரணும். திடீர்னு இடைப்பட்ட நேரத்தில் உடல்நிலைகள் பாதிப்பு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து உன்னை கீழே தள்ளிடுது. அதில் தொழில் செய்ய முடியாமலும் இப்போதைக்கு கொஞ்சம் கடன்பட்ட நிலைகளுமாக மனசில் இருக்குது. ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு உள்ள குழப்பம் உன்னை அப்படி சென்டிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதை திருத்தி தெளிவு பண்ணியிருந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். பருத்தி எடுக்கையில் வேற என்னப்பா வேணும்? பக்கத்தில் வா. அந்த கம்பெனியை ஓங்காரமாக நடத்தி தரேன். செய்வனை கோளாறுகளால் கொஞ்சம் தடைப்பட்டு கிடக்கு. தொழில் முடக்கத்தை தீர்த்து தரேன். பௌர்ணமிக்கு என்னையை வந்து பாரு, ஜெயிச்சுக்கிடுவேன். இடத்தை பற்றி கவலைப்படாத, தொழிலை ஓட்டி தருவது நானாச்சு. சந்தோஷமா இருக்கு. ஓ, பௌர்ணமிக்கு வந்து பாரு. கர்மசாமிக்கு உடல்நிலையை பற்றி மன வருத்தம் அடைந்திருப்பது யார்? கடலூர் மாவட்டம் உடல்நிலையை பற்றி கேட்டவங்க. வா, என்ன செய்து மனைவிக்கு? கால் வந்துட்டு வா. கோடி கோடி பணத்தினால் மாடி வீடு கட்டுவர். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. வீடு சொந்தமாக கல்வி கட்டுவது யாருப்பா? வாப்பாங்க. என்ன வீடு? என்னையா வீடு பிரச்சனை? சரி, கரெக்ட். இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வேடா தம்பி. ரெண்டரை வருஷமாக பம்பரமாக சுத்துறையே தவிர வாழ்க்கையில் ஒரு நிலையாக இருந்து சம்பாத்தியம் பண்ணோம் இருந்தோங்கிற நிம்மதி இல்லை. இதுக்கு காரணம் மந்திரிகம் தந்திரிகம் எதுவுமே நடக்கவில்லை. அந்த சந்தேகம் உனக்கு வேண்டாம். ஆனால் உன்னுடைய உழைப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளியான ஒரு கிரக நிலைகள் இப்போதைக்கு மாற்றியிருக்கு. அதுதான் காரணம். புரியுதா? உன் மனைவியினுடைய ஆரோக்கியத்தை பார்த்தேன். உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படவில்லை, ஆனால் நரம்பியல் பிளட்டு சம்பந்தமான குறைபாடுகள் இருக்குது. அதை வெற்றியாக்கி தெளிவு பண்ணி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா. இந்தாப்பா, வேற ஒரு கேள்வி கேட்டுக்காடா. ஆவணிக்கு பிறகு கட்டு, அள்ளித்தாரேன், தடையில்லாமல் நடத்தணும். பணம் வந்திருக்கேன், பார்த்துக்கோ. கர்மசாமிக்கு சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். என்ன சாமி அப்படி சொல்லாதன்னு கேட்குற? அவனையே கேட்க சொல். அப்பா, என்ன வேணும்னு நீங்கள் கேட்டுக்கிடுவீங்களாம். நீ நிப்பாட்டு, நீ சொல்லு. 2 கால் வந்துட்டு வாங்க. என்ன தொழில் நடத்துறிய? வா 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 வா. என்ன பேருப்பா? ரமேஷ். எங்க எதை எடுத்தாலும் இப்படி நஷ்டமாக இருக்குது. வண்டியும் ஓட மாட்டுக்கு, ஓயாமல் வண்டிலையும் செலவு வருது. நீங்களும் மனம் சோர்ந்து இப்படியே இருந்துக்கிட்டு இருக்கிய. ஏதாவது கோளாறு நடந்திருக்கும், போய் பார்த்துட்டு வருவோமேன்னு நீ சொன்னால், இவன் ஒரு நேரத்தில் சொல்லுவான், கோளாறு எனக்கு எந்த பேர் செஞ்சாலும் நடக்காது, யார் செஞ்சாலும் எனக்கு பலிக்காது, நீ ஒன்றும் சும்மா இரு, கழுத நடக்கிற அன்றைக்கு நடக்கும் அப்படி சொல்லி நீ சமாதானப்படுத்தின.
ஆனால் இன்னைக்கு நீயே அந்த கோளாறுக்குள்ள மாட்டிக்கிட்ட. 2 ஆண்டு காலங்கள் எதிர்நீச்சல் அடித்து வந்த மாதிரி தான் அவன் வாழ்க்கையே நடக்கு. உடல்நிலையாலும் பணத்தாலும் தொழிலாலும் பல்வேறு விதங்களில் உனக்கு நஷ்டமும் துயர அலைகளும் தான் உன்னை தொடர்ந்து வந்திருக்கு. உண்மையா இல்லையா? இவைகளுக்கெல்லாம் காரணம் மாந்திரிகம் தான் காரணம். இதிலேருந்து நீக்கி உங்களை வாழ வச்சு தரேன். கால் வந்துட்டு வா. இன்னும் 2 வண்டி நீ வாங்கணும். என் பேரை போட்டு நீ ஓட்டணும். கோடி ரூபா நீ சம்பாத்தியம் பண்ணணும். உண்மையா தானே? வாப்பா. இந்தாப்பா கூட வாரேன், காப்பாற்றுறேன். என்னை நினச்சிக்காடா. சந்தோஷமாரு. 3 முறை என்னை பார்க்கவா போ. இந்தா பணம். ஆனந்தமாரு. தொட்டது தொலங்கும், விட்டது கிடைக்கும். கரெக்டாக 24 நாளையில் கிளம்பிடுவோம். போ. பௌர்ணமிக்கு வந்து சேருங்க. 10ஆம் தேதி கர்மசாமிக்கு வா. பெண்ணடியாளே கால் விட்டு வா. பு 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 பு. ஆறுதலை வழங்கும் ஆறுதலை இருக்க அஞ்சுதலை நீக்குவாய் நெஞ்சே அருள் வலியே. என்ன பேருமா? என்ன சும்மா இருக்கேன். என்ன வேணும்? ஆமாம், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணுமே. செத்துட்டா கடன் தந்துருமா? அப்படி நினச்சது அப்போ உன் குற்றம் தானே? கால் ஒன்று. கர்மசாமிக்கு உன் கடனை தீர்த்து தாரேன். எதிர்பாராமல் உனக்கு தொழில் வளத்தையும் பணத்தையும் தாரேன். யாரை நம்பணுமோ அவங்க நமக்கு சரியில்லைங்கிற ஒரு வேதனை உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. அதனால் நம்பிக்கை துரோகம் இல்லாமல் உன்னை வாழ வச்சு ஜெயிச்சு தந்தால் போதும்ல. வேறு என்ன வேணும் சொல்லு. அத்தனை பேரையும் தர வைக்கிறேன். குழப்பம் இல்லாமல் ஆக்கி தரேன். 3 முறை அப்பா பார்க்கவா போ. கர்மசாமிக்கு விழுப்புரம். அண்ணா வாங்கினே, கால் வந்துட்டு வாங்கினே. என்னென்னு பார்ப்போம் நம்ம. ஆதி நாராயண ஆனந்த நாராயண. என்னண்ணே பிள்ளைக்கு என்ன செய்யணும்? பக்கத்தில் வாங்க. கண்ணை மட்டும் முடிக்காங்க. பாக்கியெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. தாய் வழியில் 4 தலைமுறைக்கு முன்னால் 2 முண்டாட்டி முடித்த குடும்பம். கால் வந்துட்டு வரலாம். சும்மா இருக்குதா உங்களுக்கு முடியுமா? வாப்பா. உன் மகன் கடன் படாமல் அவனை காப்பாற்றி அங்கே செம்மையாக இருக்க வச்சு தாரேன். 2 நண்பர்களோடு அவன் தொழில் செய்கிற பொழுது அங்கேருந்து 2 பேர்கள் அவனை டென்ஷன் பண்ணுவாங்க சட்டப்படி. அதில் ஆபத்து இல்லாமல் நடத்தி தாரேன். வேறு என்ன வேணும் உனக்கு? அந்த வழக்கு உனக்கு ஜெயிக்கும். நான் மாற்றி தந்துடுவேன். வெற்றி ஆயிடுவேன். சென்று வா மகனே, வென்று வா. ஹரி ஓம் நாராயணா. கோவிந்தா ஹரி கோவிந்தா. நாராயணனுக்கு எத்தனை பிள்ளை? அதே மாதிரி எம்பெருமான் நாராயணனுக்கு எத்தனை பிள்ளை தெரியுமா? ஆளியில் பிரசனம் சதுர்புத்ராய. ஆளியில் கடல்ல இருந்து பகவான் மேலே வரும்பொழுது 4 பிள்ளைகளோடு வந்தார். பார்த்துருக்கேன். ஆதி நாராயணன் எத்தனை பிள்ளையோடு வந்தார்? 4 பிள்ளைகளோடு வந்தார். அந்த 4 பிள்ளைகளும் இந்த உலகத்திற்கு நீதி சொன்னது. அந்த நீதியை வேதம் என்று உரைத்தார்கள். ஆனால் அந்த வேதத்தில் ஜாதி இல்லை, மதமும் இல்லை, எதுவுமே இல்லை. ஞானமும் தெய்வ சக்தியும் மட்டுமே இருந்தது. ஆகையினால்தான் அவருக்கு பேர் ஆதி நாராயணன். அந்த 4 பிள்ளைகளில் 2 பிள்ளையில் ஒரு பிள்ளை அம்பு வில்லை படைத்து வைத்தார். ஒரு பிள்ளை அம்பு வில்லை போய் எடுத்துச்சு. அவர்கள் வேடர்களானார்கள். இன்னொரு பிள்ளை ஏட்டுச்சுவடி எடுத்து வைத்தார்கள். அவர்கள் சாஸ்திரம் கற்றவர்கள் ஆனார்கள். இன்னொரு பிள்ளை சாமியோட வாளை எடுத்து போட்டார். வாளை தொட்டது சத்திரியனானான். இன்னொரு பிள்ளை செவனேன் இருந்தான். என் திருநாமத்தை சொல்லி ஓதுவாயாக என்று சொன்னான்.
இப்படி 4 பிள்ளைகளும் 4 விதத்தில் இருந்ததனால் வேடர்கள் முதல் பிள்ளையாக எம்பெருமான் நாராயணனின் முதல் பிள்ளை. புரிகிறதா? இதான் உண்மை. வீரமான வாளை எடுத்ததனால் 2வது பிள்ளை சத்திரியன், நாராயணனுடைய 2வது பிள்ளை. இப்படி ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு சக்தி. ஆகையினால் அந்த நாராயணனின் சகோதரி பார்வதியாக வந்தாள். ஆகையினால் வேடர்களுக்கு பார்வதி சொந்த மாமியாள். அவள் வயிற்றில் பிறந்த முருகப்பெருமான், வீரபாகு, சப்தகன்னி ஆகிய பஞ்சகனிமார்கள் அவர்களுக்கு மைத்துணியர்கள். இப்படி ஒரு வகையாக வந்துச்சு. ஆனால் அந்த 4 பிள்ளைகளும் 4 விதமாக இருந்தது போல் என் அன்பு மகனே, உன்னுடைய 4 பிள்ளைகளும் இன்றைக்கி 4 விதமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அவங்கள சீராக வச்சு பார்க்கக்கூடிய நிலைமை இல்லாமல் நான் வேதனைப்படுதேன் ஐயா. அப்படி என்னை நீ கேட்க வந்திருக்க, உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. புரியுதா? என்ன புரியுது? என்னப்பா வேணும் வேற? கொஞ்சம் மனத்தடக்கு. அவங்கள மீண்டும் வர வைக்க முடியுமா நடக்காதான்னு பார்க்கணும். நடத்தி தந்தா தானே உனக்கு பெருமை இல்லையா? உன் பிள்ளைய போய் பார்த்தேன், இது நடக்கலைன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேங்கிற அளவுக்கு அவள் உள்ளம் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு. உன் மனைவியுடைய உள்ளம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் வேண்டாம்னு சொன்னது பிரத்தியாருடைய தூட்டலா அல்லது கிரகத்தின் நிலையா அல்லது நமக்கு ஈக்குவலாக பொருளாதாரம் இல்லைங்கிற சூழ்நிலையா என்பது உன் கேள்வி. கால் வந்துட்டு வா. நல்லா இருக்கல எல்லாரும்? இந்தாப்பா பொன்பொருளோடு அந்த பிள்ளையை நல்லா வாழ வைக்க, எந்த தலைகுனிமும் இல்லாமல் காப்பாற்றுறேன். ஹரிவோம் நமோ நாராயணா. நடத்தி தரேன், உனக்கு பணம் நிறைய கிடைக்கும். சந்தோஷமாக செய். நான் இருக்கேன், என்னை உன் உள்ளத்துக்குள்ளே வச்சுக்கா, ஐஸ்வர்யமாக இருப்பாய். வாழ்க. கற்பலாவை நினைக்கையிலே புண்ணாகி நெஞ்சமெல்லாம் புலம்பியே துடிக்குதம்மா, புலம்பியே துடிக்குதம்மா. வள்ளல் நபி ஓயாமல் நச்சடிக்கக்கூடாது. கொடுத்த வாக்கு நிறைவேறும். 10 நாளைக்கு ஒருக்க 15 நாளைக்கு ஒருக்க வந்து பார்க்கணும் வைக்கணுங்கிற எண்ணத்தை கைவிடு. வீட்டில் உன் கடமைகளை செய். உனக்கு தேவை ஆம்பளை பிள்ளை பிறக்கணும், அவ்வளோதானே. வேற என்ன குழப்பம்? இப்போ இந்தா மகளே, அந்த பணம் உன் வீடு வந்து சேரும், நிறைந்த செல்வங்கள் கிடைக்கும். சொன்னபடி வாரிசை பெற்று தருகிறேன், ஆனந்தமாக இருங்கள். கர்மதாமிக்கு 90 நாளில் நடக்கும். போய்ட்டு வா. ஏய், நான் கூப்பிட்ட ஊர் இல்லையே நீ? எந்த ஊர்? நான் கூப்பிட்ட ஊர் இல்லை. உட்கார், வர்றேன். உன் வீட்டு பக்கம் வரேன்டா. காளியம்மா கருப்பசாமி இருக்காங்க, வரேன். பொறு. அரியலூர் தாயும் மகனும் தாயும் மகனும் கால் விட்டுவாங்க. இது உரிமை. ஆன்லைன் சம்மந்தமாக யாராவது தொழில் நடத்துகிறீங்களா? கம்ப்யூட்டர் யார் நடத்த? நீங்களா? என்னடா உன் உடம்புக்கு என்னடா செய்து? கையை தூக்கு, போங்க நீ பய உள்ள. பேக் பேக். மருத்துவத்தில் டெஸ்ட்டில் வந்து எல்லாம் நார்மலாக இருக்குது, ஒன்றுமில்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படி தான் இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது உன்னுடைய கேள்வி. கால் வந்துட்டு வா. என்ன காரணம்? அது என்ன காரணம்? தம்பி, பழனி மலை போயிருக்கியா? எத்தனை முறை போயிருக்க? உட்கார். நடந்து போனியா, பஸ்ஸில் போனியா? நடந்து தான் போனேன். இன்னும் 2 முறை போகணும்னு நினச்சியா? ஏன் போகலை? என்ன போகலை? செய்வன சம்பந்தமாக குறை இருக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா? நடந்தது உண்மை தான். அந்த பிரச்சனையை தீர்த்து வலி இல்லாமல் வேதனை இல்லாமல் ஆக்கித்தாரேன். இப்போதைக்கு நிலையான வருமானம் இல்லாத வேதனை உனக்கு இருக்குது, அதையும் தீர்த்து தந்துடுறேன். போதுமா? வேறு என்ன வேணும்? உடலில் பிரச்சனையே வராது. தைரியமாறு. 3 முறை என்னையை பார்க்கவா. பௌர்ணமிக்கு ஒரு முழு சரக்கு கொண்டு வா. அந்த ஒரே நாளில் உன்னை சரியாகிறத. ஓடிப்போ.
கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. எந்த ஊர் வந்த? வாமா, கால் வந்துட்டு வா. மகனை பற்றி கேட்க வந்தது யாரு? மகன் வா. அரியலூர், அரியலூர். நிறைய லாரியா வந்து நிற்கும் உங்கள் ஊரில். எதுக்கு? சிப்சமாக வந்து இறங்குது, மிஷின் சத்தமாக கேட்கு. மேலு கால காக்காயெல்லாம், கருத்த காக்காயெல்லாம் வெள்ளை காக்காயாக மாறுது. சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குப்பா, அந்த தூசிப்பட்டு காக்கா நிறமாக இருக்கு. கால் வந்துட்டு வாங்க. யாரை நம்பி நான் பிறந்தேன்? போங்கடா போங்க, வாங்கடா வாங்க. ஒரு கேள்விக்கு எனக்கு பதில் வேண்டும். ஒரு கேள்விக்கு எனக்கு பதில் வேண்டும். உன்னுடைய முன்னோர்களில் யாருக்காவது கேன்சர் வந்தது உண்டா? உங்கள் அப்பா வழி முன்னோர்களில் உங்களுக்கு எத்தனை தலைமுறை வரை உனக்கு தெரியும்? உங்கள் தாத்தா வரை தெரியும், தாத்தா வரை உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்கள் அப்பாவுடைய தாயார் வழியில் உள்ள ஒருவருக்கு தீரா நோய் இருந்திருக்கு. புரியுதா? ஏன் அதை பற்றி சொன்னேன்? அந்த ஆத்மா இன்னும் சாந்தமடையவில்லை. அதனுடைய பாவதோஷத்தின் காரணத்தால் உன் அண்ணனுடைய மனசு, வாழ்வு, தொழில் இவை அனைத்தும் இப்பொழுது பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்து கொண்டிருப்பான். புரியுதா? இதுக்கு என்ன காரணம், என்ன காரணம் நீங்களாம் தேடுறீங்களே. இப்போ காரணத்தை சொல்லிட்டேன், சரியாக்கி தந்துடுறேன். கால் வந்துட்டு வாங்க. வேற என்னம்மா வேணும் உன் பையனுக்கு? யாரு? அவன் மனநிலையை மாற்றி தெளிவாக இருக்க வச்சு தரேன், ஒழுக்கமுடன் வாழ வைக்கிறேன். போய்மலாடா தம்பி, நல்லா இருக்கேன். 3 முறை என்னையை பார்க்கவா, உனக்கு தொழில் அமையும். நல்லா இருக்கு. அடுத்து பேச. தொழில் அமையும்னு சொல்லிட்டேன், சாந்தமாக இருங்க. தேனி எல்லை தேனி. இன்னைக்கு அவ்வளோதான், அவ்வளோதான். அப்படி முதல்ல 5, அந்த 3, அதுக்கு 2 அப்படி எந்த ஊர்? நான் வரல உங்கள் ஊருக்கு. பாப்பா இருக்கு, பொறுமையாக இருங்க. உடலை பற்றி கேட்டு வந்தது யார்? உடல் நோயை பற்றி கேட்டு வந்தது. போயிட்டாங்க, போயிட்டாங்க. ஆனந்தமாக போயிட்டு வாங்க, நிம்மதியாக போயிட்டு வாங்க, நிம்மதியாக போயிட்டு வாங்க. ஓகே ஓகே ஓகே. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அங்கே ஒன்று எல்லையில் நான் கருப்பசாமி இருப்பேன், என் தங்கை காளி மாறி போன்றவர்கள் அங்கே இருப்பார்கள். 2.25 ஆண்டுகளாக உன் கணவனுடைய உடல்நிலைகள் சரியில்லாமல் வேதனை அடைந்து இருக்கிறார். அதனால் எதிர்காலத்தில் ஏதும் அறுவை சிகிச்சை போன்ற பெரும் பிரச்சனை வந்துவிடுமோ என்ற பயம் உன் உள்ளத்தில். அப்படி ஒன்று நடக்காது, காப்பாற்றி தருகிறேன், போ. என்னடா உனக்கு வேணும்? என்ன வேணும்? என்ன கேளு? யார் பேருடா வைப்ப? கண்ண முடுப்பா, பராசக்தின்னு சொல்லு. மனசுக்குள்ள கருப்பசாமி என்ன? சரி, இந்தா நல்லா ஆக்கி தரேன். வேறு என்ன வேணும்? வேலை கிடைச்சாச்சு. மாத சம்பளத்தை கோயிலுக்கு கொடுத்துரு. உன் வீட்டுக்காரர் ஆனந்தமாயாச்சு, போ. கால் வந்துட்டு வாடா தம்பி. ஒரு ராஜா ராணியிடம் ரொம்ப நாளாக கொண்டார். உங்களை மட்டும் என்ன வேணும்னு கேட்க சொல்லியாச்சு. என்ன வேணும்? அந்த இடத்துக்காரங்களால் உங்களுக்கு பிரச்சனை வரும். நீங்கள் இருக்க இடத்த விட்டு வெளியே போகணும்னு அவங்க எல்லாம் பண்ணிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நீ எதுக்கு அதுதான் வேணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க? அந்த இடத்த வாங்கி நீ நல்லா இருக்க முடியாடா, தூரம் தூக்கிறீடா. கால் வந்துட்டு வா. உண்மையை தானே சொல்லணும். வாடா தம்பி, உனக்கு நிம்மதியான ஒரு இடத்த ஆனந்தமாக தாரேன். அதில் ஒரு மாளிகையை கட்டிக்கா, என் பேரை போட்டுக்காடா. பல கோடிகள் அந்த வீட்டில் வந்து தங்கும், குதிரைகள் நிற்கும்.
ஆம்பளை பையன். யார் பேர் வைப்ப? ஏய், பொய் சொல்ல மாட்டியா? கருப்பண்ணன் வைடா, வெற்றி ஆகிடும் போடா. ஏன்னா அதான் என்ன வேணும் கேட்டேன். நல்லா இருக்கும், போடா போடா. கருப்பசாமிக்கு வா மகளே, காலில் விட்டு வா. அம்மா எனக்கு வலிக்குதே, யாத்தா எனக்கு வலிக்குதே. உடல்நிலை சம்மந்தமாக கேட்டு வந்தது யாரு? வாப்பா, உடல்நிலை சம்மந்தமாக கேட்டு வந்தது யாரு? முன்னால் வாங்க. தேனியில் எந்த இடம்? தேனியில் எந்த இடம்? அடுத்து கம்பம். என்னம்மா வேணும் உனக்கு? என்ன மகன் எங்கே இருக்கான்? கொஞ்சம் கண்ணை மூடு, என்னைய மட்டும் நினச்சிக்கா. நிறைய பணத்தை அழிச்சிட்டு வந்து உட்கார்ந்துருக்கான். அவனுக்கு நல்ல நேரங்கள் வந்து இன்னும் 1 வருஷத்துக்கு இருக்குது. இந்த வருஷத்தில் அவன் வாழ்க்கையை நல்லாக்கி வெட்டியாக்கி தந்துட்டா போதும்லா. கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு ஆவா. உன் பையனுடைய ஏட்டை எடுத்து பார்த்தேன், திருமாங்கல்ய தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுத்தில் இருக்குது. அதனால் ஒரு பொட்டு தாலி எடுத்து பேரவகாக இருக்கக்கூடிய அம்மாள் கோயிலில் கொண்டு உண்டியலில் போட்டு அவன் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வா. என்னை வந்து பாரு, பௌர்ணமிக்குள்ளே செய், வாழ்க்கையை அமைச்சு தாரேன், புண்ணியமாக நடக்கும். எல்லாரும் இப்போ பெண் கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க. சரிண்ணா? இதை பண்ணிட்டு வா. அடுத்து 4 பெண்ணை கொண்டு வந்து சேர்க்குறேன், ஒரு பெண்ணை கட்டி கொடுவோம் போ. கருப்பசாமிக்கு பாப்பா உடல்நிலை யாருக்கு சரியில்லை? ஜெயினை அத்துறாதுங்க. ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் போட்டிருக்கேன் தெரியுமா? கால் வந்துட்டு வா. ஏக்கா என்னக்கா பிள்ளை நீ இல்லை? சொல்லிட்டு யாருக்குப்பா சரியில்லை? என்ன செய்யுது? உடல்நிலை சரியில்லைன்னு வந்துட்டு கட்டுமானத்தை பற்றி பேசுத. கண்ண முடிங்க. யார்கிட்ட தான் போய் சொல்லணும்னு ஒரு கணக்கு வேண்டாமாயா அந்த உலகத்தில்? சரி, நமக்கு உடல்நிலை சரியில்லாமல் தனக்கு இதையும் கேட்டுருவோமே அப்படின்னு நினச்சிருக்கான். 1 2 3 4 5 உங்கள் இடத்துக்குள்ள நாகம் சொந்தமான கோயில் இருக்கா? உன் இடம் இன்னொரு 3 மாதத்தில் அந்த மனை வந்து விலையாகும். உன் உடல்நிலைக்கு பங்கம் இல்லாமல் காப்பாற்றுறேன், கழுத்து வலியை தீர்க்கிறேன். இந்த அப்படி வெற்றி உண்டு. அதே கம்பம் ஏலக்காய் தோட்டம். ஏலக்காய் தோட்டம் கணவன் மனைவியாக வந்திருக்காங்க. கணவன் மனைவியாக வந்திருக்காங்க. உங்கள் மனைவி எங்க? நான் கணவன் மனைவியாக வந்திருக்காங்கன்னு சொல்லுவேன். கால் வந்துட்டு வரலாம். மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட செய்து விடும். செய்த தருமம் தலை காக்கும், தக்க தருணத்தில் உயிர் காக்கும். வரலாம். உட்கார முடியாதா? அதான் பார்த்தேன். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்ப்பா. இவளுடைய விதி அம்சத்துப்படி இத்தனை வயசு வரை இவளுடைய கணவன் ஜீவனோடு இருக்கணுங்கிற ஒரு அம்சத்தோடு பிறந்திருக்கா. அதனால தான் உனக்கு உயிர் போகக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு பிரச்சனையிலிருந்து காப்பாற்றி இன்றைக்கி மரம் போல் உன்னை நிற்க வச்சுருக்கேன். அதனால் இவளுடைய மாங்கல்யத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்குது. ஆனாலும் கருப்பசாமி, என் பையன் என் மருமகா இன்னும் ஒரு முழு நிம்மதியை பெறலைங்கிற ஒரு வேதனை உன் உள்ளத்தில் இருக்குது. அந்த வேதனை தீரக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. அவங்களுக்கு ஒரு வாரிசும் தோன்றக்கூடிய பாக்கியத்தை நான் கொடுத்துட்டேன், ஜெயிச்சு தந்துடுறேன். ஒரு காடு சம்மந்தமாக உன் மனம் ஓயாமல் குழம்புது. இந்த பக்கம் மட்டும் எனக்கு லாபம் கிடைக்க மாட்டுக்கு, அங்கேயெல்லாம் ஒழுங்காக இருக்குது. ஏன் கருப்பசாமி இந்த பிரச்சனை? இதை எனக்கு தீர்த்து தெளிவு பண்ணி தரணும்னு நீ கேட்குறியா? கால் வந்துட்டு வரலாம். அதே ஏலக்காய் வரலாம். வேறு என்னப்பா வேணும் உனக்கு? இப்போ
அந்த சொத்து உனக்கு வேணுமா வேண்டாமா நான் சொல்லணும். அதை வேண்டாம்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கி வீட்டில் சேமித்து வச்சுக்கோ, வெற்றி ஆகிட்டார். இந்த அப்படி உன் கூட நான் என்னாலும் இருக்கிறேன், வெற்றி அடைவாய். இந்தா மகளே, ஆனந்தமாக இரு, மங்களமாக வாழ்வாயம்மா. கால் வந்துட்டு வாப்பா. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. யானையை கொண்டு வந்து காட்டுறியே, ஏன் காட்டுகிறாய், எதற்காக காட்டுகிறாய்? என்ன கருதாமி, யானை வருது, என்ன வாங்க உட்காருங்கண்ணே. உங்கள் ஏரியாவில் யானை உண்டானே? முன்னால் இருந்துச்சா? விநாயகர் இருக்காரா? எங்கே இருக்கார் பிள்ளையார்? அதான் யானையை கொண்டு வந்து கட்டாது நீயா? அப்பா சரி, என்ன வேணும் இப்போ உங்களுக்கு? கண்ணை முடுங்க பார்ப்போம். கால் வந்துட்டு தொட்டால் பூ மலரும் ஒன்றரை வருத்தமாக கடன்பட்டு மனவேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்கிய. இடம் சொந்தமான விஷயத்திலும் கொஞ்சம் பிரச்சனையும் மன அழுத்தமும் இருக்குது. இந்த பண நெருக்கடியை தீர்த்து கடனை தீர்த்து வெற்றியாக்கி தந்தால் போதுமா? ஒருத்தருடைய ஆரோக்கியத்தை பற்றி காலு, உயிர்கண்டம் இல்லாமல் காப்பாற்றித்தாரேன், குழப்பம் இல்லாமல் ஆக்கித்தாரேன், நல்லா இருப்பான். பணம் தந்திருக்கேன், கிடைச்சிடும், சந்தோஷமாக இருக்கலாம், செல்வ சிறப்போடு இருப்பேன். பக்கத்தில் ஆவணி மாதத்துக்கு பிறகு கல்யாணம் நடக்கும். பௌர்ணமிக்கு என்னை வந்து பார், வெற்றி உண்டு, சென்று வருவேன். அதே ஈரோட்டை சார்ந்த மகன் என் மகனுடைய கல்வியை வளர்த்துத்தான்னு கேட்டவன். ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ, ஆடும் மனதினிலே ஆறுதல் தாரீரோ. புகாரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகளாக கிரகங்களால் தள்ளப்பட்டு உன்னுடைய தொழிலில் மாற்றம் இருப்பதில் ஒரு ஏமாற்றம். இந்த மாற்றத்துக்குரிய குற்றங்கள் நான் எதுவும் செய்யவில்லை. எப்படி இது நிகழ்ந்ததுன்னு எனக்கு தெரியவில்லை. அதனால் இதில் ஒரு மாற்றம் இருக்குமா, அடுத்து ஒரு ஏற்றமான நிலை இருக்குமா, அதை எனக்கு அமைச்சு தரணும் என்பது உன்னுடைய ஒரு கேள்வி. இரண்டாவதாக, நான் பெற்ற பிள்ளையில ஒருவன் கல்விக்கு நாட்டம் இல்லாமலும் மனக்குழப்பம் உடையவனாகவும் எங்கள் சொல்லுக்கு மாறுபட்ட தன்மை உடையவனாகவும் இருக்கிறான். அவனை வெற்றியாக்கி தர வேண்டும் ஐயா என்பது உன்னுடைய கால் வந்துட்டு. உன் பையனை மனதார திருத்தி 4 மக்கள் மதிக்கக்கூடிய அளவுக்கு படிக்க வச்சு உன் உள்ளத்துக்கு மாறாக இல்லாமல் கட்டுப்பட்டு வர வைக்கட்டான். இந்தா எல்லாம் வெற்றியாக நடக்கும், ஜெயிச்சு தரேன். 3 முறை என்னைய பார்க்கவா, பௌர்ணமிக்கு எனக்கு நிலமாலை போட்டு சாத்திக்கா. சந்தோஷமா இரு மகனே, வாழ்க. அதே ஈரோடு எல்லை திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? யாருக்கு திருமணம்? பையனுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது வாப்பா. நீங்க இல்லை, நீங்க ஒத்தையார் ரெட்டையான்னு கேட்டு வந்திருக்கீங்க. எந்த ஊரு? உட்காரங்க. என்னடா இவனுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்னமா பிரச்சனை? கால் வா. நீ மட்டும் ஒரு முறை கால் வந்துட்டு வாப்பா. இவன் யாரு? இவனுக்கு மூத்தவன். அத்தை மகனே போய் வரவா, அம்மான் மகனே. என்னடா படிச்சிருக்கான் உன் மச்சனை? அப்படியா? சைக்காட்டிக்ஸ் மாத்திரை எதுவும் வாங்கி கொடுத்தீங்களாடா? சாப்பிட்டுட்டு இருக்கானா? இவனுடைய உள்ளத்தில் வந்து தேவையில்லாத சிந்தனையும் குழப்பமும் பதிவாகியிருக்கு. எதிர்பாராம ஒரு அதிர்ச்சியினால் மனம் தடுமாறி விட்டது. இரவில் நம்ம இங்கே இருக்கலாமா, வேற எங்கேயும் போயிடலாமாங்கிற குழப்பத்தில் உங்களையெல்லாம் சாகடிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ அதே மாதிரி தானே எதுவும் செஞ்சிருவோமோ, தற்கொலை பண்ணிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வு உங்க உள்ளத்துல இருக்குடா, இருக்கா இல்லையா? கால் வந்துட்டு வா. எங்கே போய்
போய்விடும் காலம் அது உன்னையும் வாழ வைக்கும். பக்கத்தில் வா. இந்த மன அதிர்வுகளை நீக்கி தெளிவாக வாழ